لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னவருடைய அடிச்சுவடுகளை தவறாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்து சென்ற சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஃபுகஹாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், குறிப்பாக இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய தொழுகையில் வந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம் ஜமாத்தார்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் யாவர் மீதும் சலாமும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவிக் கொண்டு இருக்கட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பிருந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினாலும் கிருபையினாலும் 2 மாதங்களாக ரஜபலையும் ஷாபானையும் கேட்ட ரமதானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 30 நாட்கள் பரிபூர்ணமாக்கி தந்திருந்தான். அந்த 30 நாட்களிலையும் தொழுகைகளையும் வணக்கங்களையும் தான தர்மங்களையும் ரப்பனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக சில அமல்களையும் செய்துவிட்டு அவனிடத்தில் கூலியை பெறுவதற்காக வேண்டி நாம் இங்கே வந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் செய்த ஒவ்வொரு இபாதத்துகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நம்முடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. நாம் கொடுத்த தான தர்மங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் ஓதிய குர்ஆன்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மஸ்ஜிதுகளுக்காக வேண்டியும் நோன்பாடுகளுக்காக வேண்டியும் என்னவெல்லாம் நாம் உணவு ஏற்பாடுகள் செய்து கொடுத்தோமோ அவற்றை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இந்த சங்கையான ரமதானை இழத்திக்காக இருந்தார்களோ அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னவெல்லாம் நல்ல துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்டோமோ கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ வரக்கூடிய காலங்களில் கேட்க இருக்கின்றோமோ அல்லாஹ் தஆலா அவற்றை எல்லாம் கபூல் செய்வானாக. நல்ல ஒரு ஆட்சியினுடைய மாற்றத்தை வரக்கூடிய காலங்களில் சாதகமான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. சிறப்பான இந்த ஈதுகா மைதானத்தில் அடுத்த தடவை ஒரு சிறந்த மஸ்ஜிதோடு இன்னும் முன்னால் கொள்வதற்கு அல்லாஹ் வெகு விரைவில் தௌஃபீக் செய்து புரிவானாக. அதற்கு வாரி வாரி வழங்கக்கூடிய உள்ளங்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. சட்டம் கம்மியாக வருது, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் கொடுக்க பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துட்டே இருப்பான். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊர் மக்களுக்கு ரப்பல் ஆலமீன் நிறைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. சங்கையான பெருமக்களே, மகிழ்ச்சியிலேயே மிக மிக உயர்ந்த மகிழ்ச்சியாக அல்லாஹ் தருவது இந்த ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அத்ஹாவுடைய 2 நாட்கள். கோடான கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 30 நாட்களும் நோன்பு வைத்துவிட்டு அதற்கு பின்னால் நம் உறவுகளோடு, நம் சொந்தங்களோடு, நம் நண்பர்களோடு, நம் வீட்டில் சொல்லிவிட்டு தக்பீர் முழக்கத்தோடு இதுகாவை நோக்கி வந்து இங்கு தொழுது விட்டு செல்லக்கூடிய இந்த மகிழ்ச்சி எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காது. அல்லாஹ் நிறைய இந்த வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. சங்கையான பெருமக்களே, மகிழ்ச்சி அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரிய கிஃப்ட். அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகளில் நிறைய நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள், ஏராளமான கவலைகள் ஒவ்வொருவரும் பார்க்கின்ற பொழுது நிறையவே சொல்கிறார்கள். மகிழ்ச்சிக்கு உண்டான வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே பேசுவார்கள். அதிலே ஒரு அழகான ஒரு தகவலை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சஜ்தா செய்யுங்கள், உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் என்று சொல்லி முடித்துவிட்டு வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவதற்காக வேண்டி நன்மையான நலமான விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். மனித வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நன்மையான காரியங்களை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியை கொடுத்துட்டே இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் நிறையவே அதை பார்க்க முடிகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நன்மை உலகத்தில் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியை தருகிறார். வரலாற்றில் நிறைய சான்றுகளை நாம் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு அடியார் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஒரு வித்தியாசமான ஒரு துஆவை அல்லாஹ்ட்ட கேட்க சொல்லி சொன்னார். அவர் என்ன கேட்டார்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்கன்னா, எனக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னத்தை வாங்கி தர சொல்றீங்கன்னு சொல்லுங்கன்னாங்க. ஓ, அல்லாஹ் அந்த ரிஸ்கை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறானா இல்லையா? நம்ம டெய்லி கடந்து வந்தால் வருமானம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழப்பம் அன்னைக்கு பார்த்தோம்னா அன்னைக்கு கிடைக்குது இல்லையா? அவர் என்ன கேட்டாருன்னா, ஒட்டு மொத்தமாக ஹோல்சேலா எனக்கு மவுத்து வரைக்கும் எல்லாம் எவ்வளோ கொடுக்குறானோ ஒரே தவணை கொடுக்க சொல்லுங்க. இன்ஸ்டால்மெண்ட்லாம் வேணாம், ஹோல்சேலாக கொடுக்க சொல்லியிருக்கேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஹோல்சேலாக கொடுத்துருவான் எல்லாம் கேட்டா அது செலவாகி போச்சுன்னா அடுத்து வராதேப்பா, நீ தான் கஷ்டப்படணுமே அப்படின்னாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன்
நீங்கள் அல்லாட்ட மட்டும் இதை கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. அவர் நேராக மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லா உங்களுடைய அடியார் இப்படி ஒரு வித்தியாசமான விஷயத்தை வந்து கேட்குறாரு. நாங்கள் நல்ல அடியார் தானேங்க, அல்லாஹ் சொன்னால் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரே தவணையெல்லாம் அவன் மவுத்து வரைக்கும் எத்தனை வருஷம் வாழ்வாரோ அத்தனையும் ஹோல்சேலாக அவருக்கு கிடச்சிரும், இன்னைக்கு கிடச்சிரும்னு போய் சொல்லியிருக்கேன் நாங்கள். அதே மாதிரி அந்த காலத்தில் தங்கமோ ஏதோ மொத்தமாக வந்து அவர் வீட்டுக்கு வந்து இறங்கிடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. இந்த இறங்கினோம்னு என்ன பண்ணாரா, வீட்டில் பொதுமக்களுக்கெல்லாம் அழைப்பு சொன்னாரா, யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கீங்களோ எல்லாம் வாங்க, நான் உதவி செய்கிறேன்னாரு. ஒரு பெரிய கூட்டம், சதக்கா பொருளை வாங்குறதுக்கு ஏராளமான கூட்டம், மிகப்பெரிய கூட்டமாக இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மனசுக்குள்ள நினச்சாங்களா, இவ்வளோ கொடுத்துருக்காங்களா, கூட்டத்தை பார்த்தா கொடுத்த மொத்தம் இன்னைக்கே காலியாகிற போல் இருக்கு, அப்புறம் ஒரு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி யோசனை விட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் கழிச்சு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு இந்த பக்கம் வந்து பார்க்க திரும்ப அதே கூட்டம் நிற்குது, சரியான கூட்டம் நின்றுது. போன வாரம் கொடுத்தாரு, இந்த வாரம் கொடுக்குறாரு. ஒரு 2-3 மாசம் கழிச்சு திரும்ப பார்த்தா திரும்ப அதே மாதிரி கூட்டம், சரியான கூட்டம் நிற்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அவர்கிட்ட போய் கேட்டாங்கன்னா, என்னப்பா எல்லாம் இறங்கினத பூரா கொடுத்துட்டு கூட்டம் ஜேன்னு வேற நிற்குது அப்படின்னு சொன்னார். இன்னும் 1000 பேர் இல்லை, இன்னும் 1,00,000 பேர் வந்தால் கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இருக்குன்னாரு. அவருக்கு புரியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாட்ட கேட்டாங்கன்னா, எல்லாம் என்ன அல்லா ஒரு தவணை தான் இறக்குனா அவர் இப்படி கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொன்ன தவளையே செய்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுடைய ரஸால் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்றாங்க. அவர் ரொம்ப விவரமான ஆளு, நான் என்னிடத்தில் அவர் வியாபாரம் பண்றார். நான் எல்லாம் சொன்னாங்க, எங்கிட்ட அவர் வியாபாரம் பண்றார். என்னை பொறுத்த வரைக்கும் என் அடியார்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா நான் 10 ரூபா அவருக்கு திருப்பி கொடுத்துருக்கேன். அவங்க கொடுக்க நான் 10 மடங்கா கொடுத்துட்டே இருக்கிறேன். இன்னும் பல 1000 பேர்கள் அவர் வீட்டில் வந்து நின்றாலும் அந்த செல்வம் அவருக்கு திரும்ப இருந்துட்டே இருக்கும் அப்படின்னார். அந்த செல்வத்தை கொடுக்கின்ற பொழுது அவர் சொன்னார், நான் எவ்வளவு தூரம் கொடுக்கின்றேனோ அந்த அளவுக்கு என் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு. மகிழ்ச்சிங்கிறதுக்கு அழகான விளக்கத்தை அவர் சொன்னாரு. நிறைய கொடுக்கணும்னார். வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு முசீபத்துகள், பல பிரச்சனைகள், இது எல்லாம் தீர்வதற்கு நிறைய தான தர்மம் செய்யுங்கன்னா, நிறைய சதக்கா எவ்வளவு முடியுமோ அந்த அளவு. வரலாற்றுல ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான ஒரு தகவல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிய சபை சஹாபாக்கள் எல்லாம் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு போர்ல ஒருத்தரை கைது பண்ணி ஒரு குழுவை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வேண்டிய ஒரு மஷூரா. இந்த போர்ல கலந்துட்டவங்கள எதிரிகளாக பழைய கைதிகளாக பிடிச்சிட்டு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு மஷூரா நடந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு தோழராக கேட்குறாங்க. அதில் அவங்க எல்லாம் இறக்கத்தினுடைய புறப்படும். அவங்க சொன்னாங்கன்னா, யாரை சொல்ல எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம், எல்லாம் பாவம் விட்டு பூராத்தையும் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஓகே, இந்த மாதிரி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க. யாரை சொல்ல எல்லாத்தையும் ஒருத்தரையும் விட வேணாம், பிடிச்சிடலாம், பூராத்தையும் போட்டிருக்கேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தேன். உஸ்மான் என்னாங்க, இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு 2 பேரும் சொல்லும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுடைய முகம் வந்து உத்து பார்த்தாங்க. அது வந்து சரியில்லை. குழப்பமான பிரச்சனையான சர்ச்சையான நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னா, அமைதியாக இருக்கும், வாயு வரக்கூடாது, பேசாமல் இருந்தாங்க, வாயு வரலாம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டாங்க. அப்போது எல்லாரும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நீங்களே முடிவு செய்யுங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துலுஹும், அவங்க எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்துடலாம், ஒரே ஒருத்தரை மட்டும் ரிலீஸ் பண்ணிடலான்னாங்க. எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்துடலாம், ஒரே ஒருத்தரை மட்டும் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. எல்லாம் அமைதியாயிட்டாங்க. தண்டனைனா எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கணும், ரிலீஸ் பண்ணால் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும்.
அதுங்க எல்லாத்தையும் தண்டனை கொடுத்துட்டு ஒருத்தர் மட்டும் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே அந்த சபையில் அடிக்கடியெல்லாம் மெதுவாக இருந்துச்சாங்க. சொல்லலாம் ரப்பு வாஹி, அல்லாம் ஒருத்தர் தான், தீனு வாஹி, மார்க்கமும் ஒன்று தான், சட்டம் மட்டும் இப்படி ரெண்டு மாதிரி இருக்கு. ஒட்டா எல்லாத்தையும் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ரிலீஸ் பண்ணால் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடணும். அது என்ன ஒருத்தர் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அடிக்கடி எல்லாம் எச்சு மெதுவாக கேட்டாங்க. சலாமே சொன்னாங்க, ஐயே இது நான் எடுத்த முடிவல்ல, இவங்களுக்கு என்ன செய்யலான்னு இருக்கும்போது என் பக்கத்தில் ஜிப்ரைல் வந்து இதை சொல்லிட்டு போகிறாங்க, ஜிப்ரைல் இஸ்லாம் வந்து இதை சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னாங்க. அடிக்கடியில் ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. யாரும் சொல்ல, நீங்கள் என்ன கேட்டீங்க? நீங்கள் கேட்டதை நான் கேட்டேன். ஜிப்ரைல்கிட்ட நான் என்ன கேட்டேன், அதனால் எல்லாத்துக்கும் நல்லா கொடுத்துட வேண்டியதான, ஒருத்தருக்கு மட்டும் ஏன் அப்படி அவரை ரிலீஸ் பண்ணணும், அவருக்கு தண்டனை கொடுக்காம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நாங்கள் சொன்னாங்க. ஜிப்ரைல் சொன்னாங்க, யாரை சொன்னாங்க, நீங்கள் கேட்டது தான் அல்லாட்ட நான் கேட்டேன்னாங்க. நானாக கேட்கல, எல்லாரும் சொல்ல சொன்னான். அப்படி எல்லாத்தையும் கண்டிச்சுட்டு ஒருத்தர் மட்டும் ரிலீஸ் பண்ண சொல்ல சொன்னோம் அப்படின்னாங்க. சொன்னாங்க கேட்டாங்க, என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு அல்லாஹ் சொன்னாங்கன்னா, ஒரு சஃபீன், அவன் ஒரு கொடையாளி, அவன் மூலமாக பல பேர்கள் பிரயோஜனம் பெறுகிறார்கள், பல பேர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், பல பேருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறான், அதனால அவனுக்கு மரணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொன்னான்னா. மகிழ்ச்சிக்குண்டான காரணத்தை சொல்றாங்க, யார் அதிகமாக தானங்களையும் தர்மங்களையும் கொடுக்கிறார்களோ அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீட்டிச்சு கொடுக்குறாரு. இல்லை நம்ம எல்லோருக்கும் அந்த தௌஃபீக் தந்து புரிவானா. அதனால காசை கஞ்சப்பையன் மாதிரி இழுத்து வச்சா அது என்ன இல்லைங்க, சரியானது இல்லை. சல்லாஹ் ஒரு குழு வந்தது. அந்த குழுவில் ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல சல்லாஹ் அவங்கள்ட்ட சொன்னாங்க, தலைவராக தேர்ந்தெடுக்கிற ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னாங்க. அப்போ அவருடைய குணாதிசயங்களை பற்றி பெருமானார் சல்லாஹ் கேட்டாங்க. அவர் சொன்னாரா, சரியான கஞ்சன் தாங்களாம். நான் என்ன சொன்னாங்களா அப்படின்னா, அவர் குழுவுக்கு தலைவரை போடாதீங்க, அவரும் செலவு செய்ய மாட்டான், அடுத்தவனுக்கும் செலவு செய்ய விட மாட்டான், அதனால போடாதீங்க, தாராளமாக கொடுப்பவர்களுக்கு கொடுங்க அப்படின்னா. ஆக உலகத்தில் மகிழ்ச்சிக்குண்டான சாதனங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மையான காரியங்கள் உலகத்தில் எவ்வளவு செய்கின்றோம், உலகத்தில் எவ்வளவு காரியங்கள் நம்ம வாழக்கூடிய காலத்துல நன்மையை எந்த அளவுக்கு செய்கின்றோமோ அல்லாஹ்தான் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொடுத்துட்டே இருக்காங்க. கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, நம்முடைய முன்னோர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப கொடுத்து வச்சோம். நாம் நினைத்து பார்க்கிறோம், பழமையினுடைய வக்ஃபினுடைய சொத்துக்களை கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா பல மதிப்பிட முடியாத அளவுக்கு சொத்து இருக்கு. இதை பூரா அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய கபர் இன்றும் ஒளிமயமானதாக, இன்றும் நாம் துவா செய்யக்கூடியதாக எல்லாம் அவர்களுடைய கபரை பிரகாசமானதாக ஆக்கி வச்சிருக்கு. உலகத்தில் எவ்வளவு நன்மைகளை வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் எந்த அளவுக்கு செய்கின்றோம், அது பொருளாலோ அல்லது உடலாலோ அல்லது எந்த வகையிலாலோ நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மகிழ்ச்சியை கூட கூட கொடுத்துட்டே இருக்கான்னு சொன்னாங்க. வரலாற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு பஞ்சாயத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட தீர்ப்பு கொடுத்த நிறைய வழக்குகள் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது ரெண்டு நண்பர்கள், ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்களுக்கே பொதுவாக கொஞ்சம் பிரச்சனை வரும். அதில் இவருடைய வீட்டினுடைய ஓரம், அவர் ஒரு செல்வந்தரான நண்பர், பக்கத்தில் உள்ளவர் கொஞ்சம் வறுமையானவர். இந்த செல்வந்தருடைய வீட்டிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய மரம் ஒன்று அந்த வறுமையான தோழருடைய வீட்டு பக்கத்தில் அப்படி போயிருக்கு. அந்த வறுமையான வீட்டினுடைய தோழர் வீட்டு பக்கம் போனதுனால அங்கிருந்து விழக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை அந்த வறுமையில் உள்ளவருடைய குழந்தைகள் எடுத்து சாப்பிட்டா இந்த செல்வந்தர் அவனை அடிச்சு போட்டார். இந்த வழக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவொடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் நிறைய கொடுத்துருக்கான், அந்த மரத்திலிருந்து கீழே விடக்கூடிய கனிகளை தான் அவர் எடுத்து சாப்பிட்றாரு,
அந்த குழந்தைகள் சாப்பிடுறதா இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பொது அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு பொது அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், முடியாது, அப்படின்னு தரமாட்டேன். உலகத்தில் நன்மைக்குண்டான வாய்ப்புகள் கிடைத்தும் தவற விட்டவர்கள் ரொம்ப அபாக்கியசாலிகள். அவரை சொல்லாட்டி சொல்ல கொடுக்க முடியாத தெரிந்தார். செல்லானே சொன்னாங்க, பாவம் பாவம் ரொம்ப முடியாதவராக இருக்கார், வறுமையில் வேறு இருக்கார், இந்த குழந்தைகள் வேறு ரொம்ப பாவம், நீ கொஞ்சம் அந்த அனுமதி மட்டும் கொடுத்துருங்க, பேரிச்சம்பழத்தில் என்ன பெருசாக வந்துட போகுது, கொஞ்சம் அனுமதி கொடுங்கன்னாங்க. அவர் முடியவே முடியாது. செல்லானே சொன்னாங்கன்னா, நீங்கள் மட்டும் அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா எதுக்குங்க, பேரிச்சம்பழத்தை அந்த பக்கத்து வீட்டில் கீழே விழுகிறத எடுத்து சாப்பிட்றதுக்கு இதை சொல்ல இவ்வளோ நேரம் அவருக்காக வேண்டி பரிந்துரை பண்ணுறாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா சொன்னாங்க சொன்னாங்கன்னா சொர்க்கத்தில் இதே மாதிரி ஒரு மரத்தை உங்களுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், முடியாதுங்க, அதுவும் முடியாதுங்க. ரசூல்லாவும் அந்த வழக்கம் நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் அபூ தஹதா ரலியல்லாஹு அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோழர் இருந்தாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் பேசி வாங்கி கொடுத்துட்டா நீங்கள் சொன்னீங்கல்ல சொர்க்கத்தினுடைய மரம், அது எனக்காக வேண்டி துவா செய்வீங்களான்னு சொன்னாங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு அந்த மரத்துக்கு நான் ஒரு துவா செஞ்சேன், சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரம் அப்படின்னாங்க. சட்டம் நான் விடுங்க அரசு, நான் போய் பேசுகிறேன். நேரம் அந்த நட்சத்திரமான தோழத்தை போய் அந்த மாதிரி ரசூல்லா பேசினாங்க, தரமாட்டேன்ட்டேன், எவ்வளோ காசு கேட்குறேன்னு. நீங்கள் வழியில் போனால் கூட தானே கேட்பாங்க. அவருக்கு அந்த பேரிச்சம்பழத்தை கீழே விழுந்த எடுத்து சாப்பிட்ற பொது அன்னைக்கு 1000 திரகம் கேட்டார். அவர் பேசி பார்த்து கொடுத்துட்டாங்க. அப்படித்தான் இல்லை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், அவருக்கு அந்த விலையை பேசிட்டு இனிமேல் அந்த குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. எவ்வளோ கொடுத்தீங்கன்னாங்க, 1000 திரகம் கொடுத்தாங்க. 1000 திரகமானாங்க. அதை சொல்லலாம், சொர்க்கத்தினுடைய மரணம்னு சொல்லிட்டீங்க, நான் சும்மா இருக்க முடியுமா? சொர்க்கத்தினுடைய மரணம்னு சொல்லிட்டீங்க, நான் சும்மா இருக்க முடியுமா? 1000 என்ன, ஒரு 10,000 கேட்டு தான் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா துவா செய்ய போகிறது நீங்கள், அதனுடைய பலனை இன்ஷால்லா மறுமையில் அனுபவிக்க போகிறது நான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த தோழர் போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வாங்கலை அப்படின்னாங்க. அவங்க வந்தாங்க. மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்களே, இந்த சொர்க்கத்தினுடைய மரம் இருக்குல்ல, அந்த மரத்தினுடைய நிழல் இருக்குல்ல, அந்த நிழல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. சொர்க்கத்தை பற்றி நிறையா சொல்லுவாங்க. சொர்க்க கேட் இருக்கு இல்லைங்க, நம்ம ஈதுகாக்கு ஒரு கேட் இருக்கு, இதில் வந்து இத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக போட்டா கேட்டு தாங்க. சொர்க்கத்து கேட் எப்படி இருக்கும்? ஹதீஸில் வருகிறது, சொர்க்கத்தினுடைய கேட்டு இந்த என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ், இந்த என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸுக்கும் உலகத்தில் அதிவேகத்தில் ஃபாஸ்டாக போகக்கூடிய ஒரு குதிரையை இந்த முனையிலிருந்து ஆரம்பித்தால் 100 வருடம் அந்த குதிரை ஃபாஸ்ட்டாக நிற்காம ஓடிட்டே இருந்துச்சுன்னா அந்த என்ட்ரன்ஸ் போயிருக்கும். எவ்வளோ கேட்குங்க, கற்பனை கூட இருக்குதா? இந்த உலகத்துக்குள்ள எல்லாமே சொர்க்கத்துக்குள்ள நுழையணுமா? அந்த கேட் வந்து எப்படி இருக்கணும்? உலகத்திலேயே இந்த முனையிலிருந்து அந்த முனை வரை, அது உலகத்திலேயே ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய குதிரை இந்த முனையிலிருந்து ஆரம்பிச்சா 100 வருஷம் கழிச்சு அந்த முனைக்கு போய் நிற்குமா? சல்லாஹ் வந்து கேட்டை பொருள் இருக்கும்போது உள்ளுக்குள்ள சொர்க்கத்தினுடைய மரம் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்கள் சொன்னாங்கன்னா, சொர்க்கத்தினுடைய மரத்தினுடைய நிழலை பற்றி மட்டும் சொல்கிறேன் கேளுங்கன்னாங்க. அபூ தஹதா ரலியல்லாஹு ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அபூ தஹதா, உங்களுக்காக வேண்டிய அல்லாஹ் சொர்க்கத்திற்கு கொடுக்கக்கூடிய மரத்தினுடைய நிழல், இப்போ நம்ம நிழல்கிறது இங்கே தான் இருக்குது, அது கூட அங்கே கொஞ்சம் வெயில் இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வெயில்லையும் நம்ம வந்து தொழுகை நிறைவேற்றுக்காக நம்ம வந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மரத்தினுடைய நிழல், நல்லா சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய நிழலில் நீங்கள் பிரயாணம் செய்தால், ஒரு குதிரையின் மீது ஏறி 500 வருஷம் நீங்கள் போனாலும் குதிரை போயிட்டு இருக்குமே தவிர மரத்தினுடைய நிழல் போகாதுன்னா, மரத்தினுடைய நிழல் போகாது அப்படின்னாங்க. ஹதீஸை எழுதிவிட்டவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு சின்ன தகவலுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவனே அந்த கொடுத்த தோழருக்கு கிடைத்த அந்த மட்டற்ற மகிழ்ச்சி
கொடுப்பதன் மூலமாக நிறைய கிடைக்கிறது அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ரப்பினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக கொடுக்கக்கூடிய தன்மையை எல்லாம் அதிகப்படுத்தி தருவானாக. நிறைய இது போன்ற மகிழ்ச்சிகளை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. அதே நேரத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், எவ்வளோ தூரம் பிறர்களுக்கு பயனை தருகின்றோமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் பிறர்களுக்கு தொல்லைகளை கொடுக்கின்ற பொழுது அதற்குரிய தொண்டனை அவர் தான் கவனிக்கணும். அவன் மூலமாக 4 பேர் பிரயோஜனம் பெற்றாங்கன்னா அந்த துவாவின் மூலமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்ம மூலம் 4 பேர் சிரமப்பட்டாங்கன்னா அதனுடைய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற தகவலை நதருக்குள் பதிய வைக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மகிழ்ச்சியை இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஈதுடைய பெருநாள் கொடுக்கிறாங்க. இந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலம் முழுவதும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து நேரங்களிலும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் ஒவ்வொருவருடைய ஹலாலான துவாக்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து புரிவானாக. நாம் இந்த நாட்களில் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இது வரக்கூடிய காலங்களில் கேட்க இருக்கக்கூடிய அத்தனை துவாக்களையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான கருணையினாலும் கிருபையினாலும் கபூல் செய்து புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார்.